வெல்கம் டு ஜிகே காலனி. தங்க முட்டையிடுற வாத்து கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நமக்கு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த கதையை நமக்கு. இந்த கதையில் என்ன வரும்னா, ஒரு நெகட்டிவிட்டி வந்து கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. அதாவது பேராசை வந்து ஒரு பெருநஷ்டம், அந்த மாதிரி பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த கதையோட மைய கருத்தாக இருக்கும். அதை நம்ம பாசிட்டிவிட்டியாக மாற்றி வேறு கருத்தை வந்து இந்த கதைக்குள்ளே வந்து கொண்டு வரோம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு வாத்து மேய்க்கிறவர் வந்து டெய்லியும் வாத்துக்களை கூட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு ஈவினிங் வந்து வீட்டில் வாத்துக்களை வந்து அடைச்சி வச்சுட்டு யார் யார் வாத்து விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை விற்கும்போது கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அவரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. அதில் வர சின்ன சின்ன வருமானத்தை வந்து அவங்க வச்சு குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வாத்து கைக்கு கிடைக்கிது. அந்த வாத்தை வந்து இந்த வாத்துக்களோட சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த வாத்து ஒரு நாள் முட்டையிடுது. அந்த முட்டை வந்து எப்படி இருக்குன்னா, கோல்டன் கலரில் இருக்கு. உடனே கோல்டு செய்கிறவர்கிட்ட போய் அந்த முட்டையை வந்து கொடுத்து பார்க்குறாரு. உடனே அவர் பார்த்துட்டு, ஆமாம் அந்த லேயர் வந்து கோல்டால் செய்யப்பட்ட மாதிரி இருக்குது, இந்த முட்டையை நானே வச்சுக்கிறேன், அதுக்கான ரூபாயை நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே அதுக்கான பணத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இதை சொல்கிறாரு. இந்த முட்டை வந்து கோல்டு முட்டை, அதனால் வந்து நமக்கு வருமானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த வார்த்தை அதே டயத்துக்கு டெய்லியும் ஒரு முட்டை போடுது. அதை கொண்டு போய் அந்த தங்கம் வாங்குறவர்கிட்ட அந்த முட்டையை கொடுத்துட்டு அதுக்கான காசை அவர் வாங்கிட்டு வராரு. டெய்லியும் இதே தான் நடக்குது. அப்போ அந்த பணத்தை விற்று அந்த முட்டையை விற்று அவங்க வந்து பெரிய பணக்காரங்களாகிடுறாங்க. அப்போ அவருக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுதுன்னா, இந்த வாத்தோட வயிற்றுக்குள்ளே எத்தனை முட்டை தான் இருக்கும், டெய்லியும் ஒன்றா போட்டுகிட்டே இருக்கு, நம்ம ஒரே தான் அந்த வாத்தை வயிற்றை அறுத்து அதுக்குள்ளே இருக்க முட்டையை பூரா ஒரே டைமில் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா மொத்த காசையும் நம்ம ஒன் டைமில் வாங்கிடுவோம், பெரிய பணக்காரங்களாகிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் வாத்தோட வயிற்றை அறுக்க போகிறார். ஆனால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அப்போ வந்து பார்த்துட்டு, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வயிற்றை அறுத்தோன்னா நிறைய முட்டை உள்ளே இருக்கும், அது வந்து ஒன்றா போட்டுகிட்டே இருக்குது, பொறுமை இல்லை, நம்ம சீக்கிரம் பணக்காரங்களாயிடணும், அதனால் வந்துட்டு இதை அறுத்து அதில் வர்ற முட்டையை ஃபுல்லாக ஒரே டைமில் கொண்டு போய் கொடுத்துட்டு நிறைய காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அப்படி செய்ய வேணாம், இந்த முட்டையை நம்ம அவருக்கு கொடுக்கவும் வேணாம், நம்ம இந்த முட்டையை வந்து பொறுக்கிதான்னு பார்ப்போம், முதல்ல ஒரு முட்டை வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இது வாத்து முட்டை வந்து பொறுக்கிதான்னு பார்ப்போம், அந்த வாத்து கோல்டு முட்டை தான் போடுதா அப்படிங்கிறத பார்ப்போம், ஃபஸ்ட்டு இது பொரியுதான்னு பார்ப்போம், அந்த குட்டி வாத்து வந்து பெருசாகி அது ஒரு முட்டை போடும் இல்லையா, அந்த முட்டை கோல்டனில் இருக்கான்னு பார்ப்போம். அவரும் அவரோட ஒய்ஃப் சொல்கிறத கேட்டு அமைதியாகிடுறாரு. அந்த முட்டையை வந்து பொரிய விடுறாங்க. அதில் ஒரு வாத்து குஞ்சு வந்து வெளியே வருது. அந்த வாத்து குஞ்சு வளர்ந்து அது ஒரு கோல்டன் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இருக்கிற வாத்து வந்து டெய்லி ஒரு கோல்டன் முட்டை வந்து போட்டு கோல்டு முட்டையில் இருந்து வாத்து குஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாத்து குஞ்சு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, டெய்லியும் ஒரு கோல்டன் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த முட்டையெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு போய் அந்த கோல்டு வாங்குறவர்கிட்ட சேல்ஸ் பண்ணி நிறைய பணம் கிடச்சிது. உடனே அவங்க பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கிளியரான அவங்களுக்கு முடிவு கிடைச்சனால இவங்க வந்துட்டு பொறுமையாக இருந்து அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த கதையோட பாசிட்டிவிட்டி கிளைமேக்ஸு. இதை நம்ம இனி வர குழந்தைகளுக்கு இந்த கிளைமேக்ஸை சொல்லி நம்ம பாசிட்டிவிட்டியை உருவாக்கலாமே.